மாமியார் மருமகள் உறவை பத்தி நீ பேச வந்திருக்கிற. பரவாயில்ல, தொலைநோக்கு சிந்தனை பேசு. நான் ஏன் இதை பண்றேன் தெரியுமா? நாங்க எல்லாரும் மாமனாராக போறோங்க. வயசான காலத்துல வீட்டுல கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்ல, அதான் ஏன். இன்னைக்கு பல ஆண்கள் கல்யாணம் ஆனவங்க எல்லாம் நிம்மதியா இல்லைன்னு சொல்ல வர. ஐயா, உங்களுக்கு இப்ப எத்தனை வயசு? உன்னை விட ஜாஸ்தி வயசு. வயசா? 50 வயசு ஆகுது. இந்த 50 வருஷத்துல எங்கேயாவது மாமனார் மருமகன் சண்டையை பார்த்திருக்கீங்களா? ஏன் அனுபவத்துல சொல்றியா? நானே இதை பார்த்ததே இல்லை. சொல்லு, சொல்லப்பா, சொல்லுப்பா, சொல்லு. ஏன்னா நமக்கு விட்டு கொடுத்து மனப்பான்மை ரொம்ப அதிகம். ஆனா இந்த தாய்குலங்களுக்கு வைராக்கியம் என்பது வைரம் மாதிரி ஸ்ட்ராங்கா அவங்க கூட ஒட்டி இருக்கிற ஒரு விஷயம். ஊரம்புல ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானா வளரும்னு எங்க ஊர்ல பழமொழி இருக்கு. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானா வளரும்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமான்னு என்ன கேட்கிற. உனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுப்பா. அடுத்த வீட்டு பொண்ண தன் மகளா நினைச்சா எல்லா பிரச்சனைக்கும் கொண்டு போய் இவங்க 2 பேர் பிரச்சனைனால பாதிக்கப்படுகிறது. இவங்க மட்டும் இல்லை, இவங்க 2 மொத்த குடும்பம் நந்து நூலாகுது. கூடவே என் போன்ற குழந்தைகளின் மன நிம்மதியும் பாதிக்கப்படுகிறது. இவங்க 2 பேரும் வாயில ஒடிக்கிறது நிறுத்தினாலே எந்த சமூகம் ஒடிக்காது, எந்த பிரச்சனையும் ஒடிக்காது. அப்புறம் ஒத்தி குத்தி ஒத்தி காதல யாரு மது வர சிற வர இல்ல. வம்பு தும்பு ஒத்தி காதல யாரு உன்ன உசு வர வர இல்ல. ஐயா, இந்த பாட்டை கவனிச்சீங்களா? ஒத்தி குத்தி தானா பத்திக்குமாயா? ஒத்தி குத்தி தானாவே பத்திக்காது. யாராவது வந்து பத்த வச்சாதான் பத்திக்க. அதே மாதிரி தான் எங்க மாமியார் மருமகள் பிரச்சனை. நிறைய வீட்டுல மாமியார் மருமகள் பிரச்சனை அடுத்தவங்க உசுப்பி விடுகிற அம்பு தும்பா கேட்கிற வேலைதான் இருக்குது. ஏன் அடுத்தவங்க பேசி கேட்டு இவங்க குடும்ப நிம்மதியை கருத்துக்கணும். உருவாய மூட்டை வல்லமல்ல இல்லைங்கிறத இவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், முடிஞ்சா பதில் சொல்லுங்க, இல்லைன்னா நானே சொல்றேன். சரி, சரிங்க. காசு கொடுத்து வாங்க முடியாத 2 பூ என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நீ ஏன் சொல்ற? நீ சொல்லுப்பா. அன்பு, மன்னிப்பு. இந்த 2 பூ மாமியார் மருமகள் கிட்ட இல்லாத எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இதுக்கு உதாரணமா எங்க ஊர்ல பாட்டி சொல்லி தந்த கதையை சொல்றேன் கேளுங்க. நீங்க இட்லி தோசைக்கு எல்லாம் மாறிப்பீங்க. இட்லி வடை சுடுறதுக்கா? இட்லி தோசைக்கு எல்லாம் மாறிப்பீங்க. கிரைண்டர்ல அரைப்போம். அது இப்போ அதுக்கு முன்னாடி ஆட்டுக்கல்ல அரைப்போம். மிக சரியான பதில். 10 மதிப்பெண்கள் வந்தது. ஒரு வீட்ல மாமியார மருமகளை இட்லிக்கு மாற்றிருந்தாங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி இல்லாம மாவு இறுவி குலை சுத்தாம நின்னு போச்சு. மாமியார் காரி மருமக கிட்ட சொன்னா, அம்மா செல்வி, தலையில கொஞ்சம் தண்ணி ஊத்துமா சொன்னா. இத தவறாக புரிஞ்சுக்கிட்டவனுமா கொலை தலையில தண்ணி ஊத்தாம கிளவி தலையில தண்ணி ஊத்துட்டா. அங்க என்ன நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? சண்டை தானே? அதான் இல்ல. மாமியார் சொன்னா, நான் சாயங்காலம் குளிக்கணும்னு இருந்தது, நீ இப்பவே தலையில தண்ணி ஊத்திட்டியே, அந்த சோப்பையும் துண்டையும் எடுத்துட்டு வா, நான் இப்பவே குளிச்சிடுவேன். உங்கள்கிட்ட அன்பு மன்னிப்பு இருந்தனால தான் எந்த பிரச்சனையும் ஏற்படல. ஐயா, இப்ப சினிமால வர ஃபைட்டோட மாமியார் மருமகள் ஃபைட்டுக்கு தான் மவுஸ் அதிகம். ஒரு வீட்ல மாமியாருக்கு மருமகளுக்கு பயங்கர சண்டை. மருமக என்ன செஞ்சாலும் தெரியுமா? மாமியார் கையில அருவாமனை எடுத்து ஒட்டிட்டா. போலீஸ் கேஸ் ஆகி கோர்ட் அனுப்பியாச்சு. நீதிபதி கேட்டாரு, ஏமா சண்டை வந்து இப்படியே கையில அருவாமனை எடுத்து ஒட்டுறது? மருமக சொன்னா, ஐயா, நான் கழுத்துக்கு தான் குறியச்சு, அது தப்பி தவறி கையில
வணக்கம். சன் டிவி அர்த்தரங்கத்தின் மூலமா பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 5 ரூபாய் கொடுத்து உங்க தலையில வச்சிருக்க பூவை உங்க தலை மட்டும்தான் வணக்கம். காசே கொடுத்து வாங்க முடியாத 2 பூ, அன்பு மன்னிப்பு, இந்த 2 பூ உங்ககிட்ட இருந்தா உங்க வீடும் மணக்கும், உங்க பேரும் மணக்கும், உங்க குடும்பமே மணக்கும். என்ன மனசுலயா என்ன மனசுலயா மாமியார் உறவு பத்தி பொடியன்னு பார்க்காதீங்க, பொடி வச்சு பேசுறான். மாமியார் மருமகள் உறவை பத்தி விளக்குறானா இவன் கலக்கிறானா என்று கலக்கிய இந்த இளந்தளிருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஐயா, இப்படிதான் ஒரு அரசியல்வாதி ஆளுங்கட்சிக்காரர்கள் ஏதோ போலியோ சொட்டு மருந்து என்று ஒன்றை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த போலியோ சொட்டு மருந்திற்கு பதிலாக ஒரிஜினல் சொட்டு மருந்துகளை கொடுப்பேன். எப்படி அவருக்கு போலியோனாலே என்ன தெரியல அவருக்கு. எங்க ஊர்ல இருந்து ஒரு எம்எல்ஏ சட்டசபைக்கு போனாங்க. சட்டசபையில என்ன சொன்னாங்க, சிலபஸை மாத்தணும்னு. இவர் நினைச்சாரு சிலபஸ்னா பஸ் தான் சொல்றாங்கன்னு நினைச்சு சிலபஸ் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பஸ்ஸும் மோசமா தான் இருக்கு, எல்லா பஸ்ஸையும் மாத்தணும்னு சொன்னாங்க. அதுதான்மா அரசியல்வாதி. நல்ல அரசியல்வாதிகள் இருக்கதான் செய்யறாங்க. இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க இல்லையா, திருவட்டார் தொகுதி, அந்த தொகுதியில இருந்தாரு 4 தடவை எம்எல்ஏ இருந்தார் ஒருத்தர், நம்ம ஹேமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அவரு இறந்து போறச்ச என்ன சார் கொண்டு போனாரு, வெறும் இந்த மக்களோட வெறும் அன்பு மட்டும் தான் கொண்டு போனாரு. அவரை பாடியை கூட அவருடைய கட்சி ஆபீஸ்ல இருந்தாங்க எடுத்துட்டு போனாங்க. அதே தொகுதியில் இன்னைக்கு லீமா ரோசன் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க. சாதாரண செங்கல் சூளை தொழிலாளியோட மகள். அவங்க எம்எல்ஏ ஆன பிறகும் இந்த செங்கல் சூளையில தான் அவங்க அம்மா இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த எம்எல்ஏவும் அந்த சாதாரண குடிசை வீட்டில் இருந்து தான் சட்டசபைக்கு போயிட்டு வர்றாங்க. ஐயா இன்னைக்கு மக்களோட மனசை புரிஞ்சிக்க தெரியாத அரசியல்வாதிங்க இருந்தாங்க ஐயா. அன்னைக்கு நம்ம கல்வி கண் திறந்த காமராஜர் சொல்லுவோமே, ஆனா நான் ஒருபடி மேல போய் தவிச்ச வாக்கி தண்ணி தந்த காமராஜர்னு சொல்லுவோம் ஐயா. காரணம் என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் ஓரளவுக்காவது தண்ணி பஞ்சம் இல்லாம இருக்காங்கன்னா அவர் கட்டி வச்ச 90% அணைக்கட்டுகள் தான் ஐயா அதுக்கு காரணம். இந்த சாதாரண மக்களோட திறமையை கூட இன்னைக்கு அரசியல்வாதிகள் புரிஞ்சிக்காம இருக்கிறாங்க ஐயா. கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது இந்த விளக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு சாதாரண விளக்கு தான் ஐயா. இந்த விளக்க கஜேந்திரன் ஒரு சாதாரண ஒரு குயவன் பண்ணாரு. இந்த கஜேந்திரன் கிட்ட இருந்து தான் நான் இந்த மண்ணுனால செய்யப்பட்ட சாமி சிலைகள் இந்த மாதிரி பொருட்களை நான் வச்சு பத்மாவரத்து அரண்மனை முன்னாடி ஒரு கடை வச்சிருக்கிறேன். அங்க வச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கிறேன். பொதுவா விளக்குனா மேல மூடிய ஓபன் பண்ணி அதுல எண்ணெயை விட்டு அதுல திரிய பத்த வச்சோம்னா எரியும். ஆனா இந்த விளக்குல தலைகீழா தான் எண்ணெயை விடணும். எண்ணெயை விட்டு அடுத்த நிமிஷமே கவுத்தினாலும் அந்த எண்ணெய் ஒரு சொட்டு கூட கீழே வராது ஐயா. இதை நான் உங்களுக்கு அவர் பண்ணி காட்டுறதை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். படிங்க. பார்த்து கை நடுங்க ஊத்துங்க. இது ஒரு சாதாரண ஏழை குயவனோட ஏழை தமிழனோட கலைநுட்பம் ஐயா. ஆனா இதை செஞ்சுக்கிட்டு அவர் லோக்கல்ல ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் காட்டுறாரு. ஐயா இதை கொண்டு தமிழ்நாட்டில் பூம்புகார்னு ஒரு ஸ்தாபனம் இருக்கு, இந்த கலைப்பொருட்கள்லாம் விற்கக்கூடிய ஸ்தாபனம், அங்க கொண்டு இந்த விளக்கை வைக்க முடியுமான்னு கேட்கிறாரு. அவர் சொல்ல வடப்போயா இந்த விளக்கெல்லாம் கொண்டு யாரையா விற்பாங்க அப்படின்னு உதாசீனப்படுத்திட்டாரு ஐயா. ஆனாலும் என்கிட்ட காட்டினாரு, எவ்வளவு விளக்கு இருக்கோ கொடுங்க, ஏன் கடையில் வச்சு நான் விற்கிறேன்னு சொல்லிட்டு அந்த விளக்குகளை எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஐயா. இன்னைக்கு ஏன் கடையில் வச்சு இதை விற்கிறேன். இந்த விளக்குனுடைய ரசிகர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கான், கனடாவில் இருக்கான், பிரான்ஸ்ல இருக்கான், பாரிஸ்ல இருக்கான். டெய்லி இந்த விளக்கு விமானம் ஏறிட்டு இருக்கு ஐயா. இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பமான ஒரு விளக்க பண்ண கஜேந்திரனை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த அரசாங்கமும் புரிஞ்சுக்கிடணும். இந்த மாதிரி மக்களோட திறமையை ஊக்குவிக்கணும். அப்பதான் தமிழனோட கலைத்திறமை உலகம் அனைத்துக்கும் தெரியும். ஐயா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அஜித் விஜய் மாதிரி நடிக்கவும் தெரியும், அப்துல் கலாம் மாதிரி நடக்கவும் தெரியும். அப்துல் கலாமுக்கு கூட அப்புறமா தான் ஐயா கைத்தட்டல் வருது. சினிமா நடிகையோட பேரை சொன்னா என்ன சிறப்பா கைத்தட்டல், அது கீழே இருந்து விட வரதை விட மேலே இருந்து வருதியா.
வசீகரான்னு பாடவும் தெரியும், வாஜ்பாயோட கவிதைய கேட்கவும் தெரியும். வயகரா பத்தி புரிஞ்சுக்கவும் தெரியும். ஆமா. விட்டுட்டியா அத? வசீகரா பாட்டை போடுற வயகரா மறந்துட்ட. ஓகே. மல்ல மல்ல மருதமல்லன்னு ஆடவும் தெரியும், மல்லேஸ்வரி மாதிரி இந்தியாவை தூக்கி நிறுத்தவும் தெரியும். எங்களுக்கு கடந்த கால பயமும் இல்ல, எதிர்கால அச்சமும் இல்ல. இந்த நாள் இனிய நாள் வாழ்வான் பாத்தீங்களா ஐயா, அவன் தான் என் இளைஞன். ஓகே ஐயா, இன்னைக்கு உலகம் யாரத்தான் புரிஞ்சுக்கிடுது? உலகம் உருண்ட நறு கலிலியோ, மக்கள் அவரை கல்லால் அடிச்சாங்க. ஏன், எதுக்கு, எப்படி இப்படிலாம் கேள்வி கேட்கணும்னு சொன்ன சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுத்து கொன்னாங்க. இப்படி பெரிய பெரிய மேதாவிகளையே இந்த உலகம் புரிஞ்சுக்கிடலையே, எங்களை மாதிரி இளைஞர்களை மட்டும் இந்த பெரியவங்க என்ன புரிஞ்சுக்கவா போறாங்க? ஐயா, இன்னைக்கு பெரியவங்க அத்தனை பேரும் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? தெருவில் வித்த காட்டுறவன் ஒரு குரங்க கூட்டிட்டு வரான்னு வச்சுக்குவோம். அந்த குரங்கிட்ட என்ன சொல்லுவான்னா, ராமா ஐயாவுக்கு ஒரு கும்பிடு போடு ராமா அப்படிமா. அது அழகா கும்பிடு போட்டு காமிக்கும். ராமா ஐயாட்ட இருந்து பழத்தை வாங்கி சாப்பிடு அப்படிமா. அது அழகா பழத்தை வாங்கி சாப்பிடும். இதே மாதிரி தான் இன்னைக்கு பெரியவங்க அவ்வளவு வரும். காலையில ஆனா ஓடுறாமா ஓடுறாமா ஓடுறாமான்னு ஸ்கூலுக்கு வரட்ட வேண்டியது. பிள்ளைங்க வந்த உடனே சாப்பிட்றாராமா சாப்பிட்றாராமா சாப்பிட்றாராமான்னு சொல்ல வேண்டியது. மறுபடியும் டியூஷனுக்கு ஓடுறாராமா ஓடுறாராமா ஓடுறாராமான்னு வரட்ட வேண்டியது. இப்போ வித்த காட்டுறவனுக்கும் பெரியவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தான் இந்த பிள்ளைய படிக்க வைக்கிறேன், நான் தான் இந்த பிள்ளைக்கு சாப்பாடு போடுறேன், நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அது அத்தனை இது செய்யணும்னு நினைக்கிறாங்களே தவிர, அந்த இளைஞர்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, அவங்களுக்கு ஒரு கனவு இருக்குங்கிறத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஐயா. இன்னைக்கு பெரியவங்க அவ்வளோ பேர் படம் பார்க்குறாங்க. அப்படியே நம்ம எம்ஜிஆரும் அப்படியே நம்ம சரோஜா தேவியும் வந்து டூயட் பாடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு பெரியவருக்கு சிரிப்பா பாருங்க. அப்படியே டூயட் பாடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய் அப்படி திறந்து வச்சுட்டு படம் பார்ப்பாங்க. சேருவாங்களா மாட்டாங்களா சேருவாங்களா மாட்டாங்களா? ஆனா தான் வீட்டுல ஒரு இளைஞன் வந்து நின்று கட்டுனா இவளைத்தான் கட்டுவேன், கட்டுனா இவனைத்தான் கட்டுவேன்னா அவன் மனசை புரிஞ்சு கெட்டி வைக்கிற பெரியவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இன்னைக்கு படத்தை பாக்குறாங்க பெரியவங்க. பாக்குற நேரம் சில காலேஜ் எல்லாம் காட்டுறான் படங்கள்ல காலேஜ் எப்படி தெரியுமா காட்டுறான்? அப்படியே பச்சை பசேல்னு ஒரு 4 மரம் உள்ள ஒரு 10 கிளாஸ் ரூம், எல்லாரும் கிளாஸ்க்குள்ள போயிருவாங்க. ஆனா ஹீரோ ஹீரோயின் மட்டும் எல்லா படங்கள்லயும் லேட்டா தான் வருவாங்க. ஹீரோ அங்க இருந்து ஓடி வர, ஹீரோ இங்க இருந்து ஓடி வர, பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் ஓடும், நம்தன 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 போய்கிட்டே இருக்கும். வழக்கமா நம்ம வாத்தியார் வருவாரு, வந்த உடனே அவரு கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா ஐயா? காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? படங்கள்ல வளர வாத்தியாரு உடனே நம்ம ஹீரோ அப்படியே எந்திப்பாரு, எந்திச்சு ஒரு கேவலமான லுக்க ஹீரோயினுக்கு கொடுப்பாரு, கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவார், அது நமக்கு வேண்டாம். இதை பார்க்குற பெரியவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? காலேஜ்னா இப்படித்தான் இருக்குமோ, நம்ம பிள்ளையும் காலேஜுக்கு போனா உருப்படாது போல, அதை ஒன்னும் அனுப்ப வேண்டாம். இப்படி தான் பிள்ளை மேல நம்பிக்கையே இல்லாம தப்பா புரிஞ்சுக்கிற பெரியவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எங்க ஊர்ல நடந்த உண்மை சம்பவம் ஐயா. 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை 1000 சில்லற மார்க் எடுத்திருந்தா, ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்களும் கேட்டோம், ஏம்மா நல்லா படிக்க பிள்ளையாச்சா ஏன் படிக்க வைக்கலன்னு. உடனே அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? இன்னைக்கு காலேஜ் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, பிள்ளைய படிக்க வச்சா கெட்டு போயிருவா. தான் பிள்ளைய புரிஞ்சிக்காம தான் பிள்ளைய நம்பிக்கை இல்லாத இந்த பெரியவங்களாயா இந்த இளைஞர்கள் முன்னேற போறாங்க. ஐயா, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு 15-20 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது ஐயா. அதுல 5 காலேஜ் வெறும் பொம்புள்ளே படிக்கக்கூடிய காலேஜ் ஐயா, வெறும் பொம்புள்ளே படிக்கக்கூடிய. அது கூட பரவாயில்ல ஐயா, மீதி இருக்கக்கூடிய காலேஜ்ல ஆம்பளைகளை விட ரொம்ப அதிகமா படிக்கிறது பொம்புள்ளை ஐயா, பொம்புள்ளை. சும்மா சொல்லலாம் ஐயா.